ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. பகவத்கீதை 5வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம். யஜ்ஞங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவன் நானே, அகில உலகுக்கும் ஈசன் நானே, சகல பூதங்களுக்கும் நண்பன் நானே என்று என்னை இவ்வாறு அறிந்தவன் சாந்தியை அடைகின்றான், அமைதியை அடைகின்றான். யஜ்ஞங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவன் நானே. கிருஷ்ணன் சொல்றாரு, யஜ்ஞங்களையும் தவங்களையும் அனுபவிக்கின்றவன் கிருஷ்ணன். அகில உலகுக்கும் ஈசன் கிருஷ்ணன், சகல பூதங்களுக்கும் நண்பன் கிருஷ்ணன் என்று யாரால அறிந்து கொள்ள முடிகின்றதோ அவன் மட்டும்தான் மனசை அமைதிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத அவரே சொல்றார். இதுக்கு முன்னாடியும் மனசை அமைதிப்படுத்தக்கூடிய, புலன்களை வழி நடத்தக்கூடிய, புத்தியை வசப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதுக்கு முன்னாடியும் அந்தந்த மார்க்கங்களை சொல்லி கொடுத்தார். அதெல்லாம் ஜீவன் அவனுடைய சொந்த முயற்சியின்படி செய்யட்டும், அப்படி செய்யறதுக்கான நம்பிக்கையும் துணிச்சலும் வைராக்கியம் நிலைத்த புத்தி உள்ள வலிமை உள்ளவன் செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக வீரர்களுக்கான ஒரு ராஜம்சமான குணம், ரஜகுணம் தமோகுணம் சத்துவகுணத்துல ராஜம்சமான குணம்ங்கிறது, சத்துவகுணம் எப்பொழுதுமே மேலோங்கி இருந்து அதுக்கு இணையா ரஜகுணமும் அதை விட கீழானதா தமோகுணமும் கொஞ்சமா இருக்கும். தேவைப்பட்டா அவனால அந்த ஜீவனால ரஜோகுணத்தை முன்னால கொண்டு வந்து சத்துவகுணத்தை துணையா வைக்க முடியும். சத்துவகுணத்தை முன்னால கொண்டு வந்து ரஜோகுணத்தை துணையா வைக்க முடியும். இந்த ரஜோகுணத்துக்கும் சத்துவகுணத்துக்கும் சேவகனா தன்னுடைய தமோகுணத்தை வச்சுக்க முடியும். இதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். வைராக்கியம்னா நிலைத்த புத்தி. நிலைத்த புத்தின்னா புலன்களை அதை திருப்திப்படுத்துறதுக்கு அறிவையும் மனசையும் பயன்படுத்தாம மனதையும் அறிவையும் பயன்படுத்துறதுக்காக புலன்களை பயன்படுத்துறது. அந்த தேவையான அளவுக்கு மட்டுமே புலன்களை பயன்படுத்துறது, அதுக்கு அதிக இடம் கொடுக்காம இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா, நிலைத்த புத்தி இருந்ததுன்னா, அவனால தன்னுடைய குணங்களை அடையாளம் பார்த்து எந்த நேரத்துல எந்த மாதிரியான குணத்துல செயல்படுறங்கிறத பார்த்து அவனுடைய ஆளுமை குணமான ரஜகுணமும் அதுல நேர்மையும் ஒழுக்கத்தையும் வலியுறுத்தக்கூடிய சத்துவகுணமும் முன்னணியில இருக்கும் அவனுக்கு. அவனால அந்த ஆத்மனால ரஜகுணத்தையும் சத்துவகுணத்தையும் சரியா கையாள தெரியும். இந்த தமோ குணத்தை அந்த 2 குணங்களுக்கும் சேவகனா ஆக்க தெரியும். அப்படி கையாள தெரிஞ்சவன் தான் ராஜம்சமான குணம் இருக்கிறவன். ஆளுமை குணம், மன்னனுக்குள்ள குணம் இருக்கும், ஒரு ஆசிரியனுக்குள்ள குணம் இருக்கும், ஒரு வைஷ்ணவனுக்குள்ள குணம் இருக்கும். அப்படி இருந்தா தான் அவன் இந்த முக்குணங்களையும் கடந்த நிலையில இருக்கிறவனா அறிய முடியும் அவனால். இந்த நிலையை உணர வைக்கிறது அவனுடைய பணிவு தான் இந்த வீரத்தை கொடுக்கும். பணிவில்லை அப்படின்னாலே அவனால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் நானேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. எல்லா தவங்களையும் அனுபவிப்பன்கிறாரு, எல்லா யஜ்ஞங்களையும் அனுபவிக்கிறவன்றாரு. யாகம் தவம் 2க்கும் அனுபவிக்கிறவர் முக்கியமானவங்க. யாரால யாகத்தையும் தவத்தையும் அனுபவிக்க முடியுதோ அவங்க தான் அந்த யாகத்துக்கும் தவத்துக்கும் பொறுப்பானவர்களும் கூட. அப்படி பொறுப்பு அவங்களுக்கு பொறுப்புன்னா அதை சரியா நிகழ்த்தி வைக்கக்கூடிய பொறுப்பு. அதை சரியா நிகழ்த்தி வைக்கக்கூடிய பொறுப்பு இருந்தா தான் அவங்க அதை அனுபவிப்பாங்க. அவங்களால அதை சரியா
ஒன்ன வச்சு அவங்க அந்த யக்கியத்தையும் தவத்தையும் சரியா செயல்படுத்தலைன்னா அவங்க அதை அனுபவிக்க மாட்டாங்க. ஆசிரியர் ஒரு மாணவனை வெற்றி பெற வச்சாதான் அந்த மாணவனையும் அவனுடைய கல்வியவும் அவனுக்கு கல்வி அறிவை ஊட்டுனதை அவரால் அனுபவிக்க முடியும். தோல்வி அடைஞ்ச மாணவனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் அவனுடைய வெற்றியை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவன் வெற்றி பெறல. அவன் பூரணத்துவத்தை, உங்களுடைய ஆசிரியனுடைய அந்த கல்வி தன்மையை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை அவன் எடுத்துக்கவே இல்லை, அனுபவிக்கவே இல்லை. அவன் அதை பூரணமா எடுத்து கடைபிடிச்சாதான் அந்த ஆசிரியர் அந்த மாணவனை அனுபவிக்க முடியும், அவனுடைய வெற்றியை அனுபவிக்க முடியும். அப்படிதானே? யாரால சரியா சமைச்சு கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு அதனுடைய அந்த உணவு பதார்த்தத்தினுடைய உண்மை தன்மையும் அவங்க அனுபவிக்கிற தெரிஞ்சாதான் அவங்க அதை சமைச்சு உனக்கு கொடுக்க முடியும். புரியுதா? அப்போ இறைவன் அனுபவிக்க கூடிய தகுதி இறைவனுக்கு இருக்கு. அவர் அத ஜீவனுக்கு பொறுப்பா அவனை செயல்படுத்த வைக்க வேண்டிய கடமையும் அவருக்கு தான் இருக்கு. அப்படின்னா தான் அவரால் அதை அனுபவிக்க முடியும். போக்தாராம் யஜ்ஞ தவசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா உலகங்களுக்கும் சர்வலோகங்களுக்கும் மகேஸ்வரன். மகேஸ்வரன்னா ஆளும் தலைவன், அனுபவிக்கும் தலைவன், வழங்கும் தலைவன், செயல்படுத்த வைக்கக்கூடிய தலைவன். இப்போ ஒவ்வொரு புலன் நம்ம தெய்வங்களை பற்றி நினைச்சோம்னா, கண்களால் சகல பூதங்களுக்கும் நண்பன் நானேங்கிறாரு. கண்களால், நாசியால், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களாலையும் நாம அனுபவிக்கிறோம்னா, அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் உயிருங்கிற ஒண்ணு இருக்கிறது. அந்த உறுப்புகள்ல உயிர் பரவி இருக்கிறதுனால அந்த உறுப்புகளால அதை அனுபவிக்க முடியுது. அப்போ உயிரா இருக்கிறது இறைவன், அதனால அவர் நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த மாயை புரியணும்னா, ஒவ்வொரு உறுப்பு மாயை புரியணும்னா நமக்கு பணிவு இருக்கணும், அகந்தை இருக்கக்கூடாது. எதிரிகள் அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்லை. பாண்டவர்களுக்கு துரியோதனாதிகள் எதிரிகள். ஆனா துரியோதனன் கூட்டத்துக்கு, கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் எதிரிகள் இல்லை. ஏன்னா இவங்க சத்துவ குணத்திலையும் ரஜகுணத்திலையும் கிருஷ்ணனை சார்ந்து இருக்கிறாங்க. படைப்பு கடவுள் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பரமாத்மாங்கிறதுனாலையும் புரிஞ்சு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால அவ்வளவு துயரங்களையும் அனுபவிக்கவும் கடக்கவும் முடிஞ்சது, சுமக்கவும் முடிஞ்சது. அந்த சுமக்கிறதுக்கு கடவுளை அடைஞ்சு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு மாயையே வாழ்க்கை துணைவியா சேர்ந்தது காரணம். மாயா சாதாரண விஷயம் இல்லை. மாயையை பற்றி நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு, ஊருக்கு ஊரு மரணம், மனித மரணம் நடந்துகிட்டு தான் இருக்குது. மனித மரணத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். மற்ற மரணங்கள் மனிதனாலேயோ ஏதோ ஒரு வகையில நடந்துட்டு இருக்குது. இந்த மரணத்துக்கு இறைவன் அப்படிங்கிறவரை யம தர்மராஜன்னு சொல்றோம், யமன்னு சொல்றோம். இந்த யமனுக்கு உயிரை அனுப்பி வைக்கிறதுல பெரும்பங்கு துணையா இருக்கிறவர் சனீஸ்வரர். சனியையும் ஈஸ்வரன் தான் சொல்றோம். இந்த மற்ற கிரகங்கள் எல்லாம் சனிக்கு உதவியா இருப்பாங்க. அவன் என்னதான் ஞானகாரன், ஞானம், கல்வி, செல்வம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு மற்ற கலைகள்ல எல்லாத்துலேயும் பேரு, புகழ், உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே தனித்தனி கிரகாதிபதிகள் இருக்கிறாங்க. 9 பேர் இருக்கிறாங்க. இந்த கிரகாதிபதிகள் எல்லாருமே சனீஸ்வரனுக்கு உதவி செய்வாங்க. சனீஸ்வரன் யமராஜனுக்கு உதவி செய்வார். என்ன உதவி செய்தாரு? ஜீவனை தோன்ற வைக்கிறதுல இருந்து, அவனை வாழ வைக்கிறதுல இருந்து, அவன் புத்தியவும் புலனையும் அவன் எப்படியெல்லாம் செலவழிக்கணும், அவன் காலத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கணுங்கிறத முந்தைய கணக்குப்படி அவனை வழி நடத்துறாங்க. வங்கி அதிகாரிகள் நமது கணக்கை எப்படி பராமரிக்கிறார்களோ அது மாதிரி நம்ம கணக்கு வழக்க அவங்க தான் பராமரிக்கிறாங்க. இதன்படி அவருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலோகம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உலோகம் இருக்குது, ஒரு தானியம் இருக்குது, ஒரு திரவம் இருக்குது. பஞ்சபூதங்கள்ல இவங்களுக்கு பங்கு இருக்குது. இவங்களுடைய அந்த பஞ்சபூதங்களின் பிரதிநிதியா இவங்க இருப்பாங்க, ஆளும் அதோ உரிமையாளர்களா இருப்பாங்க. அப்படி பார்த்தா
சனீஸ்வரனை பார்த்தா என்னைக்கும் இரும்புக்கு யமராஜனுமா உலோகமும் திரவமும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி உரிமையாளர்கள்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அப்படி பார்த்தா இன்னைக்கு எந்தெந்த வாகனத்துல போறோம்? யமன் வழங்கின வாகனத்துல போறோம். யமனுக்கு உதவியா பெட்ரோல் அப்படிங்கிற அந்த எரிபொருள் திரவம் சனீஸ்வரனுடைய பொறுப்பு. திரவம் சனீஸ்வரன் தர்றாரு, வாகனத்தை யமராஜன் தர்றாரு. இந்த 2 பேரும் தர்றதுல தான் இப்ப பயணமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்ன யமலோகத்துக்கு போகாம எங்க போவோம்? அந்த காலத்துல மாதிரி குதிரையிலையும் மாட்டு வண்டியிலையுமா போயிட்டு இருக்கோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு? இன்னைக்கு இதுல தான் போய்கிட்டு இருக்கோம். எந்த நேரமும் அவங்க பொறுப்புல தான் போயிட்டு இருக்கோம். அப்ப அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க தாராளமா. ஏன் எந்த வாகனம் இல்லாம நடந்து போனாலும் அவன் யமன் கொடுக்குற வாகனத்துல வர்றவன் தான் நம்மளை ஏற்றிட்டு போவான். அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா குறைந்த ஆயுள், மந்த புத்தி, துரதிஷ்டம், சண்டை பிரியர்கள், வம்பு வழக்கு பேசுறதுல பிரியம் அப்படிங்கிற தோஷம் 4ஐயும் வச்சுக்கிட்டு பூமிக்கு வந்திருக்கிறோம். இந்த மாயை ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் மனிதனுடைய கூடவே மாயை இருக்குது. அந்த மாயை தான் இருக்கிறத காட்டிக்காம தன்னைத்தானே அதிகாரியாவும் ரொம்ப யோக்கிய மாதிரியும் நல்லவே மாதிரியும் நம்மளையே நம்ப வைக்கிறது தான் அந்த மாயை. அது இருக்கிறத அது காட்டிக்காது. ஒவ்வொரு வீட்லையும் மரணம் நடந்துகிட்டு தான் இருக்குது. எங்க மரண சூழ்நிலையை கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு சவம் இருக்குது, நானே சவமா இந்த உடல் கிடக்குது. மாலை அந்த சவத்தை குளிப்பாட்டியாச்சு, பந்தல் போட்டிருக்கு சுத்தி. இனிமே சவம் ஆகக்கூடியவங்க பூரா வரிசையமா நிக்கிறோம். அந்த சூழலை கற்பனை பண்ணி பாரு. அந்த நேரத்துல மனித மனம் உணர்வு எப்படி இருக்கும்னு. உணர்ச்சி பூர்வமா இருக்கிறவங்க 1% தான் இருப்பாங்க. 10 பேர்ல ஒருத்தர் இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் கடன் கொடுத்தவனோ, கடன் வாங்கினவனோ, அல்லது அவன் பொருளுக்கு உரியவனோ, அவனுடைய ஜட சம்பத்து சொத்துக்களுக்கு உரியவனோ, அவனுக்கு அறியாமையா இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறது, எப்படி பார்க்கறது, விட்ட விம்பாட்டுக்கு போயிட்டானே. எத்தனை விதமான உணர்ச்சிகள் அங்க இருக்கும். மரணத்தை பற்றிய கவலைகளுக்கு மேல இந்த உணர்ச்சிகள் அலக்களிக்கும் மேல. ஆனா அந்த சூழல், அந்த சம்பந்தப்பட்ட மரணத்தை தவிர, சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை தவிர அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, வழிபோக்கர்களா இருக்கிறவங்க, போறவங்க யாரும் அந்த மரணத்தை உணர மாட்டாங்க. விலகி தெரிச்சு ஓடுவாங்க. இந்த உணர்ச்சி எல்லாமே மாயையினுடைய அன்பான அருள். அவளுடைய அந்த துர்கா, அந்த காளி, அந்த பராசக்தி, அந்த பகவதியினுடைய, கிருஷ்ணனுடைய தங்கையான அந்த மாயக்கூத்தனுடைய வேலை இதுதான். உணரவே வைக்க விட மாட்டான். ஆனா உணர்ந்தா மிரட்டி ஆகி போகும். நல்லா உணர்ந்துட்டா துணையாயிரும். அப்படி நல்லா உணரக்கூடிய உண்மையிலேயே கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் பாண்டவர்கள்ங்கிறதுனால இந்த மாயையான திரௌபதி அவங்களுக்கு வாழ்க்கை துணைவியா வந்தான். அதனால பாண்டவர்கள் குருச்சேத்திர போர்ல பாண்டவர்கள் 5 பேரும் உயிரோட பிழைக்க வைத்ததுக்கு காரணமே இந்த மாயா தான். நம்ம கூடவே பிறந்ததுல இருந்து, பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் அவதான் பாதுகாப்பு. நாம உடல் எடுத்து கருவுல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்பவும், கருவுல ஜனனமான நமக்குன்னு ஒரு உடல்ல தங்க ஆரம்பிச்சதுல இருந்து, வளர ஆரம்பிச்சதுல இருந்து, அந்த உடலை விட்டுட்டு போற வரைக்கும் அந்த மாயா தான் துணைக்கு இருக்கிறான். இந்த மாயையினுடைய துணையவே, கிருஷ்ணனுடைய பிரதிநிதியான இந்த மாயையினுடைய துணையவே அடைஞ்ச பாண்டவர்களுக்கு அழிவே இல்லை. கௌரவர்களுக்கும் இதே மாயை தான். ஆனா துணையானவளா இல்ல. அவங்கள பார்த்து சிரிச்சா, இங்க இவனுங்களை பார்த்து அழுதா. 5 பேரை பார்த்து அழுததுனால 5 பேரும் பொழைச்சிட்டாங்க. 100 பேரை பார்த்து சிரிச்சா 100 பேரும் செத்தாங்க. அதான் மாயா. அம்மா எப்ப ஆக்ரோஷமாவும் கோபமாவும் இருப்பா. ஒரு தடவை அஸ்தினாபுரத்துல இருக்கும்போது பாண்டவர்கள் 5 பேருக்கும் மாளிகை பங்கு தரேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அரக்கு மாளிகையை கட்டி அதுல தீ வச்சு கொல்ல வச்சுட்டாங்க.
செத்து போயிட்டாங்கிறது இவங்க நம்பினாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே பாண்டவர்களை அநியாயமா இவங்க பங்காளிகள் கொண்டுட்டாங்க, கௌரவர்கள் தான் கொண்டாங்கன்னு ஊரெல்லாம் பரவிருச்சு, கெட்ட பேர் வந்துருச்சு. அதே சமயத்துல பாண்டவர்கள் தப்பிச்சு வேற எங்கேயோ வாழ்றாங்கிற வதந்தியும் கிடைச்சு போச்சு. திரௌபதி திருமணத்துல இன்னைக்கு கோசலை நாடுன்னு அந்த நாடு, அப்போ எல்லா மாநிலங்களுமே பாரதம்ங்கிற இந்த பேரண்டத்துல தீபகற்பம் உலகம் முழுவதையுமே ஆண்டிருக்குது. பாரதத்தை தலைமையிடமா வச்சு எல்லாத்துக்கும் ஒரு தலைநகர் வேணும்ல. அப்போ பூமியில இருக்கக்கூடிய எல்லா தேசங்களுக்கும் தலைநகரமா தலைமையான தேசமா பாரதம் இருந்திருக்கு. இந்த பாரதத்திலையும் குட்டி குட்டி நாடுகள், பல்லவ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, காந்தார நாடு, இப்படி வடக்க கோசல நாடு, அயோத்தி, துவாரகை, மதுரா, ஹஸ்தினாபுரம், இன்னைக்கு ஹஸ்தினாபுரங்கிறது தான் டெல்லி. இப்படி பேர்கள்லாம் மாறிடுச்சு. கோசல மேற்கு கோசல நாடுங்கிறது இன்னைக்கு சத்தீஸ்கட்டுங்கிற ஒரு மாநிலமா இருக்குது, அது கோசல நாடுன்னு இருந்திருக்கு. ஆக பாரதம்ங்கிறதுல பல்வேறு நாடுகளா இருந்தாலும் கூட மொத்தத்தையும் ஆண்டவர்கள் நம்ம தமிழர்களும் தமிழ் மன்னர்களும் ஆண்டிருக்கிறாங்க. பாண்டியனும் சோழனும் கூட இமயத்துல கொடியேற்றி இருக்கிறானுங்க. பாண்டிய பல்லவன் எல்லாருமே வடக்க வரைக்கும். அதே மாதிரி வடநாட்டு மன்னர்களுக்கு இங்கே இடம் கொடுத்து வாழவும் வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல பாரதம் உலகிற்கு மனித நேயத்தையும் நாகரிகத்தையும் தெய்வீக உணர்வையும் கொடுக்கிற காலமா தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கும் பாரதம் மொழி கடந்து இனம் கடந்து உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பாட வச்சுக்கிட்டு இருக்குது. பகவான் நாமத்தை பாட வச்சுக்கிட்டு இருக்குது. மிலேச்ச நாடுகள்ல அன்னைக்கு திரௌபதிக்கு வலுக்கட்டாயமா துணியை உருவுனாங்க. இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள், திரௌபதி தாய்மார்களுக்கெல்லாம் அவங்களே வலுக்கட்டாயமா அவுத்து போட்டுறாங்க. வெறும் டவுசர் பனியன் தானே போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. கேட்டா சுதந்திரம் இருக்குதுங்க. யாரும் துச்சாதனெல்லாம் உரியல. திரௌபதிகளே கருணையோட அதை அவுத்து போட்டாங்க. பாவம், எதுக்கு துச்சாதனனுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னு அவங்களே கழட்டிடுறாங்க. தலைவரி கோலமா தான் இருக்காங்க. அப்படி வாழ்றதுங்களை கூட புடவையை கட்டி அவங்கள திருத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாரதம் தான். அப்படி நாட்டில் பிறந்த விவரம் தெரியாத பிள்ளைகளை கூட முழுசா புடவை கட்டி பகவானுடைய நெற்றிக்கு வெறும் நெற்றியா இருக்கிறவங்க பூரா அந்த நெற்றிக்கு இட்டுக்கிட்டு குங்குமம் போட்டு சந்தனம்னு வச்சுக்கிட்டு புடவை கட்டி பூ வச்சு சடை போட்டு அவங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மாஸ்கோவிலையும் பாடுறாங்க, நியூயார்க்லையும் பாடுறாங்க, ஆப்பிரிக்காவில் பாடுறாங்க, கொரியாவில் பாடுறாங்க, சீனாவில் பாடுறாங்க, எல்லா இடத்துலையும் பாடுறாங்க. அப்படி தாய்மார்களை இன்னைக்கும் பாரதம் உலகம் முழுவதும் கொடுத்து காப்பாத்திக்கிட்டு ஆண்டுகிட்டு தான் இருக்குது. அரசியலுக்கு பேசல, நம்ம ஆன்மீக ரீதியா பாரதம் என்னைக்கும் தோத்து போனது கிடையாது, என்னைக்குமே. ஏன்னா இறைவனையும் இறைவனுடைய மாயையும் வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்போ திரௌபதியை திருமணம் முடிச்ச உடனே ஒரு ஏழை குடிசை குயவனுடைய வீட்டில தான் இவங்க மறைஞ்சு வாழ்ந்தாங்க. எதுக்கு? கௌரவர்களுக்காக மறைஞ்சு வாழ்ந்தப்போ இவங்க இறந்துட்டாங்கிறத எல்லாரும் நம்பினாலும் இவங்களுக்கு பிரியமானவர்களும் பாண்டவர்களுக்கு பிரியமானவர்களும் பாண்டவர்களுடைய எதிரிகளா இருக்கிறவருமே அவங்கள நம்பல, இறக்கல அப்படிங்கிறது தெரியுது. யாருக்கு? எதிரிகளுக்கும் பிரியமானவர்களுக்கும். பொதுமக்கள் தான் ஐயோ கொன்னுட்டானே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்களுக்காக தேடவும் இல்லை, எதுவுமே செய்யல. பொதுமக்களால எப்பவுமே அழுகத்தான் முடியும். ஆனா பிரியமானவர்கள் நம்பினாங்க, இறைவனை நம்பி நம்பினாங்க. அவங்க கிருஷ்ணனுக்கு பிரியமானவங்க, அதனால அகால மரணம் அடைய வாய்ப்பு இல்லை. இந்த துஷ்டர்களுடைய வெற்றிக்கு கிருஷ்ணன் எப்பவுமே உதவி செய்ய மாட்டான். ஏன்னா நாம நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம எப்போ ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு உட்காரும் போது எழுந்திருக்கும் போது சொல்லியிருப்போம். அதுக்கே கிருஷ்ணன் அவன் என்னை சொல்லிட்டான், அவனை நான் பார்க்கணுமே, அவனுக்கு நல்லது செய்யணுமே, அவன் தப்பு தப்பா யோசிக்கிறானே, தப்பு தப்பா வாழ்றானேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் பகவான். நம்மளே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். நாம கிருஷ்ணன் நம்மளை நினைச்சு வருத்தப்படுறாங்கிறது கூட நமக்கு தெரியாம எல்லா ஆக்கிரமும் பண்ணுவோம். அப்பப்போ மாயையின் உதவியால துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருப்பான்.
துன்பம் அவன் கொடுக்கறது இல்ல, நம்மள சுமைய குறைக்கிறதுக்காக பண்ணிட்டியா தப்பு, இந்த இதை செஞ்சாத அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு கொடுப்பான். அதாவது பக்கத்துல செஞ்ச தப்பு, கொஞ்சம் தூரத்துல செஞ்ச தப்பு, அதை விட கொஞ்சம் தூரத்துல செஞ்ச தப்பு, அதாவது இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால பண்ண தப்பு, புரியுதா? காலையில பண்ண தப்பு, ஒரு நாளைக்கு முன்னால பண்ணது, ஒரு வாரத்துக்கு முன்னால பண்ணது, ஒரு மாசத்துக்கு முன்னால பண்ணது, ஒரு வருஷத்துக்கு முன்னால பண்ணது, ஒரு ஜென்மத்துக்கு முன்னால பண்ணது, எல்லாம் வரிசையில் அடிக்குது. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது ஒன்ன புதுசா செஞ்சுக்கிட்டு இருந்தா பழசெல்லாம் எப்படி உன் தலையில போட்டு எப்போ உன்னைய காப்பாத்துறது? ஏன்னா புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கும். லொக்கு லொக்குன்னு இருமுறோம், காய்ச்சல் வருது, தலைவலி வருது, மூட்டு வலி வருது, கைகால் வலி வருது, அடுத்தவங்க மேல ஆத்திரம் வருது, கோபம் வருது, என் துன்பத்துக்கு இவன் காரணம், அது காரணம், நான் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், நான் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு எத்தனை யோசிக்கிறோம். யோசிக்கிறதெல்லாம் தப்பு, அனுபவிக்கிறதெல்லாம் தப்பு. இதெல்லாம் பகவான் அனுபவிக்க கூடாதா? நான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். நானு எங்க சொன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு? தவத்தையும் யக்கியத்தையும் தானே அனுபவிக்கிறேன்னு சொன்னான். உன் நோயின் நோம்பலத்தையும் அனுபவிக்கிறேன்னு சொன்னான். அதை நீ அனுபவி. ஏண்டா நல்லதை மட்டும் கடவுள் அனுபவிப்பாரு, நான் கஷ்டப்படுறதெல்லாம் நான் கஷ்டப்பட்டுனா உன்னை எவன் கஷ்டப்பட சொன்னான்? நல்லதை செய்ய வைக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் அனுபவத்துக்கு பாத்தியதியா நீ இருக்கிறதுக்கும் அவன் பக்கத்துல தானே இருக்கான், உள்ளும் புறமா எங்கேயும் நிறைஞ்சுதானே இருக்கான். நாக்குல எப்படி ஈரம் இருக்கோ, கண்ணுல எப்படி ஒளி இருக்கோ, காதுல எப்படி சப்தம் இருக்குதோ, நாசில எப்படி வாசனை இருக்கோ, தொடு உணர்வுல எப்படி இன்பம் இருக்குதோ, அதே மாதிரி பகவான் உடல் முழுவதும் பரவி இருக்கிறான். அதை நீ உணர்ந்தால நீ நியாயமா இறைவன் இருக்கிறானே, அவன் முன்னால அவன் உள்ள இருக்கிற இறைவனுக்கு நம்ம நேர்மையா இருக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் இருந்தால நீ தப்புல இருந்து தப்ப நிறுத்துவ. முதல்ல நான் அனுபவிக்கிறேங்கிற மாதிரி ஆத்திரமும் கோபமும் பயமும் கேவலமான ஆசையும், ஆசைக்கு பின்னால கோலத்தனமும், கோலத்தனத்துக்கு பின்னால ஆசையும் குமிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா உடனே பண்ற தப்புக்கு உடனே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். பேலன்ஸ் அப்படியே இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னால பண்ணதுவாவது தீர்ற அளவுக்காவது நம்ம கொஞ்சம் அடங்கணும். 1 நிமிஷத்துக்கு முன்னால பண்ணது தீர்றதுக்கு அடங்கலைன்னாலும் அதிகபட்சம் 1 மாசத்துக்கு முன்னால பண்ணதுக்காவது பனிஷ்மெண்ட் கிடைச்சி, அதாவது தண்டனை கிடைச்சி அதை தீர்றதுக்காவது அடங்கணும். இப்போதைக்குள்ள இவனுக்கு தப்பே இல்லையே, இருந்தாலும் பேலன்ஸ் பாரு அப்படின்னா இந்த ஜென்மத்துல இவனுக்கு தப்பே இல்லை, போன ஜென்மத்தில் இருக்கிற தப்பு தான் இருக்கு. அப்படியா? அந்த தப்ப தள்ளுபடி பண்ணிடு. எப்படி தள்ளுபடி பண்ண? எனக்கும் இந்த ஜட உலக புலன்களுக்கும் சலிச்சு போச்சு, எனக்கு வேண்டாம், மரியாதை வேண்டாம். நதனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீச காமையே மம ஜென்மணி ஜென்மணி ஈஸ்வரே பவதாத் பக்தி ரகை துகி துவை. எனக்கு பக்தியை தவிர வேற எதுவும் வேணாம். என் புத்தி எல்லாம் பக்தியில இருக்கட்டும், என்னோட புலன் எல்லாம் பக்திக்கு பயன்படட்டும், என்னோட குணம் எல்லாம் பக்தியை பத்தி பேசட்டும், அதுல நான் கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் பயப்பட்டாலும் எல்லாம் பக்திக்காகவே இருக்கட்டும். அந்யா அபிலாசிதா சூன்யம், நாரத பக்தி சூத்திரத்துல நாரதர் சொன்ன மாதிரி அப்படி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனுடைய மனோபாவம் கிட்டத்தட்ட அப்படி வந்துருச்சு. இன்னும் முனிவன் ஆகல, யோகி ஆகல, பக்தன் ஆகல, ஆனா முயற்சி செய்யறான். பரம சண்டாளனா இருந்தாலும் சரி, போன ஜென்மத்து தானே, இப்போதைக்குள்ள ஒன்றும் பேலன்ஸ் இல்ல, எல்லாத்தையும் முட்டி மோதி ரத்தம் சிந்தி பட்டினி கிடந்து பல மாதிரி வசம் வாங்கி செருப்படி வாங்கி சின்ன வினமாகி எல்லாத்தையும் அனுபவிச்சு வெறும்பன தெருவில் திரிகிறான். இவனுக்கு என்னத்துக்கு இன்னும் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் காலியா போச்சு. போன ஜென்மத்துல தானே இருக்கு, அதையும் தள்ளுபடி பண்ணு. அதை தள்ளுபடி பண்ணலைன்னா இந்த பக்தியோட லட்சணம் எப்படி மாயை உதவி செய்வா? பெரிய குருவா ஊரு உலகமே கொண்டாடும், பழையபடியே ஆரம்பிச்சிருவான். அத்தனை பேர் கர்மாவையும் சேர்த்து, குப்பை தொட்டி காலி ஆயிடுச்சுல, இருக்கிறவன் கர்மாவெல்லாம் சேர்த்து நீ பெரிய புகழ்பெற்ற யோகியா, பெரிய சுவாமியா, பத்திரிகைகள்லாம் பாராட்ட, பல அரசியல்வாதிகள்லாம் பினாமி ஆக்கி உன்னைய நீ பெரிய சாமி ஆகி பெரிய பெரிய 4000 ஏக்கர்ல மடங்கட்டி குரு மகாராஜ் ஆகி குருவா குருவேன்னு ஜகத்குரு சத்குருன்னு சொல்லி உன் தலையில மொத்த கர்மாவையும் கொண்டு வந்து கொட்டிடுவான். பழையபடி நீ முதல்ல இருந்து புழு பூச்சியில இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். பாச்சா பள்ளி பாம்பு தேளுன்னு பழையபடி 1000 ஏக்கருக்கு அதிபதியா இருந்த அதே இடத்துல நீ 1000 ஜென்மமா
எத்தனை ஜென்மம்னு கணக்கே இருக்காது. ஜென்மமா அங்க புழு பூச்சியா கரப்பாம்பூச்சியா ஆடா மாடா நாயா இருக்க வேண்டியது. ஆனா குருவா கொண்டாடின அந்த இடத்துல உன் சிலை தான் வச்சிருப்பான். அங்க நீ நாயா பிறந்திருந்தேன்னா உள்ள விட மாட்டான், வெளியே விரட்டி விட்டுருவான், எச்சலை தான் போடுவான். எப்படி வாழ? அப்போ மாயை எப்படி வேலை செய்வா? இங்கே திரௌபதி இந்த 5 பேருக்கும் துணையா வந்த உடனே ஒரு நாள் தர்மர் சொல்றாரு, இந்த என்னைய இஸ்கான்ல நம்ம ஹரே கிருஷ்ணா இதுல வந்து ஆரம்பத்துல நான் உள்ள போகும்போது எனக்கு இந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து அங்க பாடிட்டு இருக்கிற அந்த சீனியர், அதாவது முன்னோடிகள், முந்தைய அனுபவசாலிகள் பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட தெரியாது. இப்பவும் பாட தெரியாது, பேச தெரியாது, அது உண்மை. ஏதோ என் தொழில என் மொழியில தான் நாம் பேச தெரியும், அதுவும் என் தொழில தான் நாம் பேச தெரியும். அவ வந்துட்டு இருந்தா உக்காந்துட்டு இருந்தாலாம் பேச தெரியாது. பகவான் பார்த்துப்பான்லாம் சொல்ல தெரியாது. அப்போ அந்த மாதிரி பாட தெரியாம இருக்கிற நேரத்துல ஒருத்தர் பாடாதன்னு சொல்லுவார். அங்க இருக்கிற சீனியர் டிவோட்டி பாட கொஞ்சம் பேசாம கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அவங்களோட இணையா நம்ம பாடும்போது அபஸ்வரமா இருக்கும். அவங்க சங்கீத ஞானம் உள்ளவர்கள், நல்லா பாடலாம், நம்ம தான் இனிமையா கேட்கிறோமே, அப்புறம் என்னத்தை பாடுறது, பாட முயற்சி பண்ண வேண்டாம்னு விட்டுருவேன். இதே மாதிரி பீமன், மல்யுத்த வீரனான பீமனுக்கு பாட வராது, குரலும் இனிமை கிடையாது, கர்ஜனையான ஒரு கர்ண கடூரமான இடியோசை மாதிரியான குரல், மென்மையே வராது, ராகமும் வராது. அவன் தான் மல்லு கட்டுறதுல மாவீரனை, அவனுக்கு கதையை சொல்லுறதுல வீர வருமா, அவனுக்கு பொருந்தாத இசை ஞானம் வருமா? அது வராது. பாவம் தர்மரே சொல்லிட்டாரு, பயந்து பயந்து தான் சொன்னாரு. பாவம் பீமன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா சொல்றாரு, பீமா நீ தயவு செய்து பாடாத. இவன் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா மனசு பூரா வேதனை. முகுந்தா, கிருஷ்ணா, கோவிந்தா, சியாம சுந்தரா, நான் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கும் பாட வரலையே, என்னடா பண்றது அப்படின்ன உடனே அம்மா கிட்ட போய், அம்மா நான் பாடவே முடியலம்மா அப்படின்னு குந்தி அம்மாட்ட போய் அழுகுறான். அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா பெருவயிறு படைத்தவன் பீமசேனன் கண்ணீர் விடலாமோ அப்படின்னு அம்மா சிரிக்கா. நான் பாடணுமா அப்படிங்க. என்னடா புதுசா உனக்கு ஒரு ஆசை? சரி, யாருக்கும் தெரியாம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிரு. இந்த இந்திரபிரசத்துல தான் கிருஷ்ணன் தான் அந்த இந்திரபிரசத்தை, அது காண்டவ வனமா இருந்தது. அரக்கு மாளிகையில இவங்க செத்து போனதுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வழியா கண்டுபிடிக்கப்பட்ட இவங்க கிட்ட பஞ்சாயத்தே வேணாம், சண்டையே வேணாம் அப்படின்னு விதுரர் தான் திருதராஷ்டிரர் சத்தம் போட்டு, ஓ மயன்தான் அவங்களுக்கு அரக்கு தீ வச்சு கொல்ல முயற்சி பண்ணான்னு ஊரெல்லாம் கெட்ட வேற ஆயிடுச்சு, மரியாதையா அவங்களுக்கு பங்க பிரிச்சு கொடுத்துட்டோம்னா போனா போகுதுன்னு முள்ளு காடு ஒண்ணுக்கு உதவாத காண்டவ வனத்தை கொடுத்தாங்க. அதுல கிருஷ்ணனுடைய உதவியால இந்திரபிரசத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அது அற்புதமான கதை. அந்த இந்திரபிரசத்துல இந்திரனுடைய நகரம் மாதிரியே உருவாக்குனதுல தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. அந்த இந்திரபிரசத்துல நடந்த நிகழ்ச்சியில தான் இவங்க சௌகரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான் இப்படி திரௌபதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ஏன்னா தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டு காட்டுக்குள்ளேயா வாழுவான் கிருஷ்ணன், வாழ வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் கிருஷ்ணன். முதல்ல கிருஷ்ணன் சந்திக்கும் போதே திரௌபதியை பார்த்த உடனே குயவன் வீட்டுல குடிசையில இவங்க உயிரோட இருக்கிறத பார்த்து திரௌபதியை கொண்டு வந்து சேர்த்த உடனே அர்ஜுனன் அந்த கால எந்திரத்தை ஜெயிச்சு திரௌபதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே துருவத மகாராஜாவும் பார்த்தாரு. யாரோ ஒரு அந்தணன் முன்பின் தெரியாதவன் எல்லாம் நம்ம பொண்ணை வெற்றி பெற்று எடுத்துட்டு போயிட்டான் நியமனப்படி அப்படின்னு பின்னாலே தூதுகளை அனுப்பி வந்து பார்க்கும்போது அது பாண்டவர்கள் தான் அப்படிங்கிறத கிருஷ்ணனும் பலராமனும் சந்திச்சதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் தன்னோட தங்கை வந்து இப்படி அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு வாக்கப்பட்டு துணைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யாம எப்படி இருக்கிறது, இவங்களை இப்படியா வாழ வச்சு பாக்குறதுன்ட்டு மயனை கூப்பிட்டு இந்திரபிரசத்தை உண்டு பண்ணி கொடுத்துட்டாரு கிருஷ்ணர். அங்க ஆனந்தமா இவங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் கிருஷ்ணர் போய் என்னம்மா சௌக்கியமான்னு கேட்கும்போது குந்தி மகாராணி கிருஷ்ணா வான்னு சொல்லி கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு கொஞ்சிரா. வளர்ந்த பையன் கிருஷ்ணன், இன்னொரு நாட்டு மன்னன், அவன் அம்மாவை தேவகி வசுதேவர்லாம் விடுவிச்சுட்டான். இப்போ உக்ரசேனர் ஆட்சி கீழே இவன் யுவராஜா. இருந்தாலும் கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு, உன்னோட கருணையினால உன்னுடைய அன்பால தான் இந்த இது கிடைச்சது, திரௌபதியை நீ தான், உன்னாலதான் திரௌபதியை என் வீட்டுக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிறத குந்தி மகாராணி புரிஞ்சுக்கிட்டா.
அப்படி இருக்கும்போதே புது பொண்ணா வெக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாடி அன்னை முறை வேணும், அவன் வந்து பாக்குறான். அப்பதான் முதல்ல திரௌபதியும் பாக்குறான் அண்ணனை. அது வரைக்கும் அவளுடைய அவதாரப்படி அவ வேற இடத்துல துருபதராஜன் மகளா வளர்ந்துட்டு இருக்கான். ஏன்னா கம்சன் கொல்ல முயற்சி பண்ணும்போதே அவ மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் துருபதராஜனுடைய மகளா அங்க திரௌபதியா வளர்ந்துகிட்டு இருக்கான். இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனை சந்திக்கிற அண்ணனை. என் அருமை தோழி, என்னிடமா உனக்கு சங்கோஜம் அப்படின்னு கிருஷ்ணன் கூப்பிடுறான். இவளுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. தோழி நான் சொன்னேன், சகோதரின்னு சொல்லாம அப்படின்னு அவ ஒரு மாதிரி பார்த்த உடனே கிருஷ்ணன் சொல்றான், மகாராணி, அதாவது சக்கரவர்த்தினின்னு நான் சொல்லணும், தோழின்னு சொல்லிட்டேன் அப்படிமா. மாயகிட்டே இவன் வேலை. அவளுக்கு கண்ணீர் பொங்குது. அப்ப சொல்றா, நீ தோழின்னு சொன்னேல்ல, தோழிங்கிற வார்த்தை வந்து சகோதரிங்கிறதுக்கும் மேலான வார்த்தையா நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீ சொன்ன இந்த ஸ்தானத்தை மட்டும் சக்கரவர்த்தினின்னு நீ என்ன சொல்லலைங்கிறது வருத்தம் இல்ல, இப்ப சொன்ன அந்த தோழிங்கிறத மட்டும் என்னைக்குமே நீ மறந்துடாத அப்படின்னு திரௌபதி முதல்லயே சொல்றா. ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசிக்கிறாங்க. ஆனா குந்தி மகாராணிக்கு தெரியும், இவன் திட்டம் போட்டுத்தான் திரௌபதியை கொண்டு நம்ம குடும்பத்துல சேர்த்திருக்கான்னு. இப்படி இருக்கிற அந்த குந்தி மகாராணிக்கு பீமனுடைய மனக்குமுறல் தெரியாதா? அப்ப நீ காட்டுல போய் பாடுங்க. ராத்திரி அருமையான நிலவொளி, அமுதமா இருக்குது, இனிமையான தென்றல், இரவு மலர்கள்லாம் பூத்து குலுங்குது, பனி விழுகுது, அந்த குளிர்ந்த நேரம், அந்த பரந்த வனம். நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டான் உள்ள, சுற்றி முற்றிலும் பார்க்கிறான், தூரத்துல தெரியுது நகர வெளிச்சங்கள். இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இப்ப நம்ம பாடலாம் அப்படின்னு மனமுருகி முகுந்தா கிருஷ்ணா ராமான்னு பாடிட்டு இருக்கான். இஷ்டப்படி காட்டு கத்தலா பாடுறான். இரவு வாழ்ற உயிர்கள்லாம், இரவு தூங்குற உயிரும் இருக்கு, விழித்து அப்பதான் வாழ்க்கையை தொடங்குற நாளை தொடங்குற உயிர்களும் இருக்குது. இவன் குரலை கேட்டு சிங்கம் புலி கரடி முத கொண்டு மிரண்டு ஓடுது, யானையெல்லாம் புளிரிக்கிட்டு ஓடுது. அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இனிமையா பாடிக்கிட்டு இருக்கிறான், யாருக்கும் கேட்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கிறான். இது இந்த அபசுரமான பாட்டை மிருகங்கள்ல இருந்து மனிதர்கள்ல இருந்து தேவர்கள்ல இருந்து யாருமே கேட்கல, யாருக்கும் கேட்கல. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒருத்தனுக்கு கேக்குது. அதான் விருந்தாடியா வந்து இவங்க அரண்மனையில தங்கி இருக்கானே முகுந்தன், அவனுக்கு கேக்குது. தூங்க முடியல அவனால. இவன் கண்ணீர் மனப்பூர்வமா மானசீகமா பாடுறதுல கண்ணீர் பெருக்கி தன்னோட இசைலயத்தை பத்தி கூட உணராம, அபசுரமான குரல்னு உணராம கிருஷ்ணனை நினைச்சே அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படி கண்ணை தொடச்சிட்டு போதும்னு சொல்ற அளவுக்கு பாடிட்டு திருப்தி ஆன உடனே கண்ணை தொடச்சிட்டு முழிச்சு பார்க்கிறான். முன்னால கிருஷ்ணன் நிக்கிறான். அவரும் தன்னோட மஞ்சள் கலர் அந்த அங்கவஸ்திரத்தால கண்ணை தொடச்சிக்கிறாரு. கிருஷ்ணா நீயா அப்படின்ன உடனே, இவ்வளவு இனிமையான பாடல்ல நான் இதுவரைக்கும் யார்கிட்டையுமே கேட்கலங்க, இன்னும் நக்கல் பண்றியா மாப்ள அப்படின்னு ஒரு கணம் நினைச்சாலும் பீமனுக்கு கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்த உடனே அதுல இருக்கக்கூடிய ஆனந்தமும் கண் நிறைஞ்ச நீரையும் அவன் உண்மையிலேயே அந்த கண்ணீரை அவன் மேல் துண்டால் துடைக்கிறதையும் பார்த்த உடனே கிருஷ்ணன் பொய் சொல்லல அப்படிங்கிறது தெரிஞ்சு, என்னை கேலி பண்ணல அப்படின்னு தெரிஞ்சு மனப்பூர்வமா சம்மதிச்சு, கிருஷ்ணா நீ என்னை ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கான். சொந்தக்காரன்னா இல்ல எல்லாராலையும் இளக்காரமா பேசப்படுறவனுக்கு ஆறுதலுக்காக சொல்றியா அப்படின்னு இவன் கேட்கும்போது, நீ உண்மையைத்தான் சொல்ற அப்படின்னோடனே, இல்ல எனக்கு இசை லயம் தேவையில்லை, என்ன சுரம் தேவையில்லை, குரல் இனிமை தேவையில்லை, நீ மனப்பூர்வமா சொல்ற பாரு, அதுக்கு தாண்டா என்னைய கூட்டிட்டு வந்துருச்சு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், வேண்டிய வரத்தை கேளுங்க. எப்பவுமே நீ மனம் ஒரு கடைகளி கண்ணீர் வந்தா போதும், மனசார நீ இப்ப பண்ண தப்பா இருந்தானே எப்ப பண்ண தப்பா இருந்தானே சைதன்ய மகாபிரபு சொன்ன அந்த சிக்ஷாஸ்திரத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு
மனப்பூர்வமா பாடு. உயிரை தொடுற மாதிரி, உள்ளத்தை தொடுற மாதிரி யாருக்கும் கேட்க வேண்டாம். உனக்கு கேட்டா போதும். உன்னுடைய உள்ளத்துக்கும் உன்னுடைய மனசுக்கும் கேட்டா போதும். அப்படி மட்டும் ஒரு நாள் ஒரு தடவை சொல்லிப்பாரு மகாமந்திரத்தை அந்த பாடத்துல. எப்போ இந்த ஜென்மம் முழுவதுக்கும் கண்டிப்பா உறுதியா சொல்றேன், கேரண்டி. இந்த ஜென்மத்துல பண்ணதெல்லாம் இப்பவே போயிடும். முந்தின ஜென்மத்துல பண்ணது தள்ளுபடி ஆகுது, ஆகாம போகுது, அது இன்னொரு ஜென்மத்துல பாத்துக்குவோம். ஆனா இந்த ஜென்மத்துல போய பிழையும் புகுதர்வான் நின்றடமும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அந்த மாதிரி வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க, உனக்கு கேட்கிற மாதிரி, உன் உள்ளத்துக்கு கேட்கிற மாதிரி, உன் உயிரை தொடுற மாதிரி ஒரு தடவை சொல்லிப்பாரு மகாமந்திரத்தை. அது கண்ணீர் கொண்டு வந்துச்சு அப்படின்னா மொத்த கசடும் போயிடும். உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கிறான் கிருஷ்ணன். இவன் எது கேட்க, நீயே கூட இருக்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை. எங்க அம்மா சொன்னதை கேட்டு நான் காட்டுக்கு வந்து பாடினேன், நீயே வந்துட்ட. எங்க அண்ணன் சொன்னதை கேட்டு வருத்தப்பட்டேன், அதுக்கும் நீயே வந்துட்ட. எனக்கு எல்லா குறையும் தீர்ந்து போச்சு, எதுவுமே இல்லை, என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். இல்லை ஏதாவது கேளுப்பா, நான் கொடுத்தே ஆகணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ன உடனே, சரி எல்லாரும் உன்னை சொல்றாங்க பாடுறாங்க, உன்னுடைய மாயை மாயைன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அதை ஒரு தடவை காட்டேன் அப்படின்னோடனே கிருஷ்ணனுக்கு சங்கடமாயி போச்சு. ஏண்டா போய் போய் இதை போய் கேட்க, உனக்கு கேட்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? வேணாம்ப்பா, என் மாயையை பார்த்து நீ என்ன செய்ய போற, அது உனக்கு அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறான். இல்ல எனக்கு நான் பார்த்தாகணும், வேற நான் உன்னை எல்லாமே பார்த்துட்டேன், உன்னுடைய குணம் தெரியும், உன்னுடைய அன்பு தெரியும், உன்னுடைய பரம தயாளமான செயல்கள் தெரியும், உன்னுடைய லீலை தெரியும், உன்னை நினைச்சாலே எனக்கு இன்பம் தான், உன்னுடைய அன்பான உள்ளத்துல எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா உன்னுடைய மாயை மாயைன்னு சொல்றாங்க, நீ மாயையை மட்டும் எங்க கிட்ட காட்டவே மாட்டீங்க, அதை ஒரு தடவை காட்டுங்க. நீ மாயை பார்த்துதான் ஆகணுமா? ஆமா பார்க்கணும். சரி உன் விருப்பம். நாளைக்கு இதே மாதிரி நடிச்சாமத்துக்கு இதே இடத்துக்கு வந்துரு. இதோ தெரியுது பாரு ஆலமரம், இந்த ஆலமரத்துல ஏறி உக்காந்துக்கோ, விடிகிற வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் இறங்காத, அங்கே உட்காந்துரு, மாயை வரும், கண்ணுக்கு தெரியும், பாரு அப்படின்ட்டான். மறுநாள் பூரண நிலவு, பௌர்ணமி. கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் போயிட்டாங்க. விடிய விடிய மறுநாள் எப்படா இந்த நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான் பீமன். தூக்கம் எங்க? போன உடனே ரெண்டு பேருக்குமே அடுத்த காலை கடன்களுக்கான வேலைகள் வந்துருச்சு, பிரம்ம முகூர்த்தம் வந்துருச்சு. அதுக்கு முன்னால அவங்க குளிக்க செய்ய மற்ற வேலைகள்லாம் முடிஞ்சது. பகல் பூரா சாப்பிட மாட்டேங்க. என்னடா பீமா சோறு சாப்பிடல, முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்க. யார்கிட்டையும் பேச மாட்டேங்க, எல்லாருக்கும் புரியல. கிருஷ்ணர் மட்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பேசாம போயிட்டாரு. இவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் மாயை, இன்னைக்கு எப்படியும் மாயை வந்துடும், பார்த்துருவோம். சின்ன குழந்தைகளுக்கு நாளைக்கு தீபாவளின்னு சொல்லியாச்சுன்னா பட்சணங்கள், பலகாரங்கள், புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோடனே எப்பம்மா தீபாவளி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி இவன் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். வந்துருச்சு, பொழுது அடைஞ்சது. எப்ப அந்த நேரம் வரும்னு காத்துக்கிட்டு முன்னக்கூடியே வேகமா போயிட்டான் காட்டுக்கு. அந்த சொன்ன ஆலமரத்திலேயே நல்ல வசதியா சிம்மாசனம் மாதிரி உயரத்துல ஒரு சரியான இடத்துல உட்காந்துக்கிட்டான். ஆலமரத்துக்கு எதிர்த்தாப்புல வெட்ட வெளி, பசுமையான புல்வெளி, அந்த சரிவு. திடீர்னு அந்த இடத்துல அப்படியே தேவலோக விமானங்கள்லாம் வந்து இறங்குது. அன்னப்பறவை, ஒவ்வொரு வாகனமும், அன்னப்பறவை வருது, காளை வருது, மயில் வருது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மான் வருது, வெள்ளாடு வருது, கெடா வருது, ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய வாகனம். எல்லா தேவர்களும், தைத்தியர்கள், தானவர்கள், தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், தும்புருக்கள் எல்லாருமே வந்து இறங்குறாங்க. மகர்லோகம், சுபலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகத்துல இருந்து எல்லாரும் வர்றாங்க. எல்லா தேவர்களும் வந்து இறங்குறாங்க. எல்லா இடத்துலையும் சில தேவதைகள், ஒளி பொருந்திய தேவதைகள்லாம் வந்தாங்க. வந்த உடனே அந்த புல்வெளி முழுவதுமே பச்சை பசும்பொன்னான அந்த இயற்கையான புல்வெளி முழுவதுமே பட்டு விரிப்புகளால விரிக்கிறாங்க. அங்கங்க செயற்கை தூண்கள், தற்காலிகமான தூண்கள் இருக்குது. அந்த தூண்கள்ல தீவெட்டிகள் எரியுது, புகை இல்லாம எல்லாம் ஜோதியா இருக்குது. அற்புதமான அரங்கம் ரெடி ஆயிருச்சு. வானவெளி, திறந்த வெளி அரங்கம், பால் நிலவு, நட்சத்திரங்கள் ஜொலிக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கான், ஆச்சரியமா இருக்குது இவனுக்கு. ஏதோ ஒரு பெரிய உலகம் முழுவதுக்கும் 14 லோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க போகுது, பெரிய மாநாடு இது அப்படின்னு. அந்த மாதிரி மாநாடை கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி ஒரு அற்புதமான மாநாடு நடக்குது.
பார்த்த உடனே இங்க மலர்கள் வேற பொழியுது. அற்புதமான சூழ்நிலை. வந்து இறங்கின உடனே ஒவ்வொரு தேவர்களா வர்றாங்க. வந்தவங்க எல்லாம் அந்த தேவதைகள்லாம் 2 ஆசனங்களா 6 ஆசனங்கள் போட்டாங்க. ரெட்டையா 6 ஆசனங்கள் 3 ஜோடி. நடுவுல ஒரு பெரிய சிம்மாசனம். அது ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட நிலவு பதிக்கப்பட்ட சிம்மாசனம் மாதிரி ஜொலிக்குது. நடுவுல பெரிய சிம்மாசனம், அது பக்கத்துல ஒரு குட்டி சிம்மாசனம். அதுக்கு அடுத்து 2 இருக்குது. பார்த்தா நம்ம ஆளு காளை வாகனத்துல பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்துட்டாங்க. பிரம்மா சரஸ்வதி அவங்க வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்க. விஷ்ணு லட்சுமி 2 பேரும் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க அக்னி தேவர்ல இருந்து யமன்ல இருந்து வாயு எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவாதி தேவர்கள் எல்லாம் அவங்களுக்கு உரிய ஆசனத்துல உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, பதவிக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு மரியாதை குறைவு இல்லாத சரியான இடத்துல சரியான ஆசனங்கள்ல வரவேற்று உபசரிச்சு உட்கார வச்சிருக்காங்க மற்ற தேவதைகள்லாம். அப்படி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த நடுவில் இருக்கிற சிம்மாசனத்தை பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஆசனம். இப்படி ஒரு தலைமையான ஆச்சரியம். இவங்க எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் யார்? பிரம்மா சரஸ்வதி வந்து உட்கார்ந்து இருக்காங்க, பார்வதி பரமேஸ்வரன் இருக்காங்க, லட்சுமி நாராயணன் இருக்காங்க, எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. மயன்ல இருந்து அக்னியில இருந்து இந்திரன்ல இருந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சந்திரன் சூரியன் சுக்கிரன் எல்லாம் வந்தாச்சு. 33 கோடி தேவர்களும் ஒரு மாநாடு ஃபுல்லா நிரம்பிருச்சு. இன்னும் நடுவுல அந்த ஒரு ஆசனத்துக்கு மட்டும் ஆள் வரணும். இவனுக்கு வியப்போட பார்த்துக்கிட்டு இருக்கான் மரத்துல இருந்து. அப்போ கிருஷ்ணன் முன்னால வர்றான். கிருஷ்ணச்சந்திரன். கிருஷ்ணனா? அவனும் இந்த மாநாட்டுக்கு வர்றானா? மாநாட்டுல கிருஷ்ணன் முக்கியமான ஆளா? ஏன்னா முக்கியமானவன் தானே கடைசியில வருவான். அவன் வாரான். அவனுக்கா இருக்குமோ இந்த பெரிய உயர்ந்த ஆசனம் அப்படின்னு மரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கிருஷ்ணன் உள்ள நுழைஞ்ச உடனே பிரம்மதேவர்கிட்டையும் அந்த பார்வதி பரமேஸ்வரன் நாராயணர்கிட்டையும் பக்கத்துல இருந்து ஒரு சில நொடிகள் என்னமோ பேசுறாரு. பேசினோன்னு இவங்க சைகை காட்டுறாங்க. ஒரு தேவதை எந்திரிச்சு இந்திராதி தேவர்களுடைய பிரதிநிதியா ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு. அவங்களெல்லாம் இவன் அரண்மனையில பார்த்ததே கிடையாது. பெரியவர்களெல்லாம் ஒரு சில முனிவர்களை மட்டும் பார்க்குறான். ஏன்னா யுதிஷ்டிரரை பார்க்க ஒரு சிலர் வருவாங்க. அதை வச்சு இவனுக்கு அவங்கள மட்டும் அடையாளம் தெரியும். மற்ற யாரையுமே அடையாளம் தெரியல. ஏன்னா யமனே இங்கே அவ்வளவு அழகு பதுமையா உட்கார்ந்து இருக்கிறான். யமராஜன்னா பயங்கரமா இல்ல நமக்கு தெரியும். யமராஜன்னா நம்ம எப்படி சித்தரிக்கப்பட்டு நம்ம காட்டியிருக்காங்க, பயங்கரமானவரா காட்டியிருக்காங்க. அங்க அவரு அழகா இருக்காரு, மன்மதனை போல இருக்காரு யமராஜன். அப்புறம் எப்படி பீமனுக்கு அடையாளம் தெரியும்? அப்போ கிருஷ்ணன் வந்து என்னமோ சொல்லிட்டு அவனுடைய ஆசனத்துல உட்கார்றான். அவனும் அந்த பெரிய சிம்மாசனத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஆசனத்துல தான் உட்கார்றான். அதாவது பிரம்மா சிவன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஆசனத்துல. அப்ப இவன் என்ன சொன்னான்னு இவன் யோசிக்கிறதுக்குள்ள அந்த அதிகாரி சொல்றாரு, பாண்டவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பறைசாற்றுறாரு. பாண்டவர்களா? எங்க அண்ணன் தம்பிமார்களா அப்படின்னு பீமன் யோசிக்கிறான். பாண்டவர்கள் வந்து அவங்களுக்குரிய அந்த ஆசனத்துல உட்கார்றாங்க. பீமனுக்கான ஒரு ஆசனம் நடுவுல காலியா இருக்கு. 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பீமனுக்கு வெளவெளத்து போச்சு. அந்த குளிர்லையும் கைகாலெல்லாம் நடுங்குது, வேர்த்து விறுவிறுத்து வாயெல்லாம் உணர்ந்து போச்சு. ஐயோ, சபையில நம்மளை தேடுறாங்களே அப்படின்னு திகைச்சு போயிருக்கான். வாராரு. அடுத்து திரௌபதி மகாராணி வர்றா. ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், அன்னை பகவதி வருகின்றாள் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கான். திரௌபதி வர்றா. என்ன உயரம், என்ன தேஜஸ், தரவரைக்கு புரள்ற அந்த சுருள் கூந்தல், விரிச்சு போட்ட கூந்தல், அவளுடைய ஒய்யார நடை, எப்பா அவளுடைய விற்புருவம், அப்படி ஒரு புருவத்தை அப்படி சுழிச்சு தூக்கி வச்சு ஒரு கண்ணை மட்டுமே, ஒரு புருவம் மட்டும், இடது புருவம் மட்டுமே அப்படி வில் மாதிரி வளைஞ்சிருக்குது. அந்த ஒளி பொருந்திய தேவதைகளுக்கு மத்தியில ஜெகஜோதியா உருக்கின தங்கம் மாதிரி ஜொலிக்கிறா. தீவெட்டியிலிருந்து நில ஒளியிலிருந்து மற்ற தேவாதி தேவர்களுடைய வெளிச்சத்துக்கு மேல இவளுடைய உடலோட வெளிச்சம், காந்தி, அந்த வசீகரம், அந்த அழகு, அந்த உயரம், அந்த பருமன், அந்த நடை தனி ஒரு துணியா இருக்குது. அப்படியே நடந்து வந்து அந்த உயர்ந்த சிம்மாசனத்துல உட்கார்றா. ஆசனத்துல எல்லோரும் வந்தாயிட்டான்னு கேட்டா குரல் அப்படி தேனினும் இனிய குரல். வீணை பேசிச்சா, புல்லாங்குழல் பேசிச்சா அப்படிங்கிறது தெரியாம
அந்த அளவுக்கு ஒரு குரல்ல கம்பீரமாவும் அந்த மென்மையாவும் இனிமையாவும் இருக்கக்கூடிய ஒரு குரல்ல அனைவரும் வந்தாகி விட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் எந்திரிச்சு சொல்றான், எல்லாரும் வந்தாச்சு, பீமன் மட்டும் இன்னும் வரலங்க. நாரதர், தாயே ஒரு அனுமதி வேண்டி எந்திரிச்சு நின்று தலை வணங்குறாரு. நாரதரும் கூட அங்க அனுமதி கேட்டுதான் வாயை திறக்க வேண்டியது இருக்கு சபையில. அனுமதி கேட்ட உடனே சொல்லுங்கள் அப்படின்னு திரௌபதி சொல்றா, சொல்லுங்க அப்படின்னு. பீமன் இங்கதான் அந்த ஆலமரத்துல ஒளிஞ்சிருக்கான்ட்டாரு நாரதர். சொன்ன உடனே ஆரம்பத்திலிருந்து அழைத்து வாருங்கள் அப்படின்ட்டா. சேவகர்கள் ஈட்டியோட போறாங்க. பொத்துன்னு ஆலமரத்துல இருந்து குதிக்கிறான், கண்ணை மூடிக்கிட்டான். நம்ம கைது பண்ணி இழுத்துட்டு போறாங்கன்னு மிரண்டான். மிரண்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தரும் ஒன்றும் தொடல. இனிமையான தென்றலும் அந்த பூவோட வாசமும் குளிரும் வந்த உடனே அப்படி மெதுவா கண்ணை திறந்து பார்க்க ஒண்ணுமே இல்லை. புல்வெளியை காணோம், மண்டபத்தை காணோம், தேவாதி தேவர்களை காணோம், மேகத்தை காணோம், மயில்களை காணோம், வாகனத்தை காணோம், ஒண்ணுமே காணோம். காடு வழக்கம் போல இருக்குது. மின்மினி பூச்சிகள் அது பாட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அள்ளி மலர்கள், இரவு மலர்கள்லாம் இருக்குது. அந்த மென்மையான காற்றோட அசைவு, புல்வெளியினுடைய அசைவு, அந்த புற்கள் கனவு வழியா காற்று போற ஒரு ஊதல் ஓசை, குளிர், ஒண்ணுமே நடக்காதுன்னா வேர்த்து விறுவிறுத்து விழுந்தடிச்சு ஓடி வர்றான் வீட்டுக்கு. அரண்மனைக்கு ஓடி வர்றான். வந்து படுத்தவன் தான். காலையில வெகு நேரமாகி எழுந்திருக்கல. அதுக்கப்புறமா எந்திரிச்சு அம்மா கிட்ட போறான். அம்மான்ன உடனே, என்னடா ஒரு மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையான்ன உடனே அம்மா காலில் நெடுஞ்சான்களையா விழுந்தான். விழுந்த உடனே அம்மா தூக்கி, என்னப்பாங்க அம்மா, அந்த திரௌபதி யாருன்னு தெரியுமாம்மா அப்படிங்க. என்னடா அதுக்கு என்ன அப்படின்னோடனே, திரௌபதி வர்றா. திரௌபதி வழக்கம் போல அத்தையை வணங்குறதுக்கு காலையில அத்தையை வணங்குறதுக்காக திரௌபதி அம்மா வர்றாங்க. வந்த உடனே, வாமா மருமகளின்னொடனே இவ பீமனை பார்த்து நாணி கோணி மென்மையா வரும்போது, இவ்வளவு சின்ன பொண்ணா இப்படி பயந்துகிட்டு மரியாதை கொடுக்குற மாதிரி வாரா, இவளா ராத்திரி அப்படி இருந்தா அப்படின்னு மிரண்டு போய் அப்படியே திரௌபதி பக்கம் திரும்பாமலே அம்மா பக்கமே திரும்பிட்டு பார்த்துக்கிட்டே குனிஞ்சுக்கிட்டு இருக்கான். திரௌபதி வந்து காலில் விழுந்து அம்மா வணங்கும் போது பீமன் எழுந்து, சரி பெண்கள் இருக்கும்போது எழுந்துச்சு இருக்கக்கூடாது, மரியாதை இல்லைன்ட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டான். வணங்கும் போது திரௌபதி அம்மா கிட்ட குந்தி மகாராணி கேட்கா, மருமகளே நீ என்ன காரணமா என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தியோ தெரியல, நீ என்ன நடத்த போறன்னு எனக்கு தெரியல, ஒரே ஒரு வரம் கேட்கிறேன், என்னை தப்பா நினைக்காம தருவியா அப்படிங்க. சொல்லுங்க அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படிங்க. அப்போ குந்தி மகாராணி கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு 5 பேரையும் எப்படியாவது இந்த ஜென்மத்துல என் கண்ணு முன்னால காப்பாத்தி கொடுத்துருமா அப்படின்னு உடனே குடிஞ்சுக்கிட்டு நாக்க கடிச்சிக்கிறா திரௌபதி. ஐயோ, பீமை ராத்திரி பார்த்ததோட விளைவு இது. தெரிஞ்சிருச்சு திரௌபதிக்கு, நம்மளோட ரகசியத்தை பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு நாக்கு கடிச்சு சிரிக்கிறா. மனசுக்குள்ள கிருஷ்ணனுடைய விருப்பம் இது. அவன் அவளுக்கு பீமனுக்கு இந்த மாதிரி காட்சியை காட்டி கொடுத்துட்டான். அது எப்படியோ பீமன் பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரித்த என்ன நடந்தாலும், எனக்கு என்ன நடந்தாலும் உங்க பிள்ளைகளே காரணமா இருப்பாங்க, அதுக்காக அவங்களுடைய மரணத்துக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் மாத்திக்கிறான். இல்லைன்னா சூதாட்டம் நடந்திருக்காது, திரௌபதி கிட்ட துணியை உருவி இருக்க மாட்டாங்க, இவ கூந்தலை விரிச்சு போட்டுட்டு அவனை கொல்லுன்னு சொல்லியிருக்க மாட்டான், கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். கிருஷ்ணனுடைய மாயையை காட்டுன்னு பீமன் சொன்னா, அது அந்த என் மாயையை பார்த்து என்ன செய்ய போறேன்னு கிருஷ்ணர் கேட்டாலும் கூட, கிருஷ்ணர் மாயையை காட்டினதுனால இவங்க 5 பேரும் தப்பிச்சாங்க. கிருஷ்ணர் மாயையை காட்டினாலும் சரி, காட்டலைன்னாலும் சரி, கிருஷ்ணர் மனசு வச்சா எந்த வழியிலையும் காப்பாற்றுவார், அது வேற விஷயம். ஆனா நடந்ததுக்கு காரணம், மனப்பூர்வமா பீமன் தன்னுடைய இசை ஞானத்தை பற்றியோ எதை பற்றியும் அக்கறை இல்லாம, தன்னுடைய வீரத்தை பற்றி அக்கறை இல்லாம, நாட்டோட செல்வம், தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய எதிரி, பகை உணர்வு எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க என்னை அனுபவிப்பவன் என் முகுந்தன் தான், என் பரமாத்மா தான்,
அப்படிங்கிறதுல தன்னுடைய புலன் புத்தி மனம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவன் நாமத்தை பாடினதுனால பகவான் அவனுக்கு மாயை காட்டி அவனுடைய வம்சத்துக்கு மொத்தத்துக்குமே காப்பாற்றக்கூடிய மாபெரும் வரத்தை கொடுத்துட்டார். புரியுதா? மாயையிலிருந்து தப்பிக்கணும்னா, நோயிலிருந்து தப்பிக்கணும்னா, மரணத்துல இருந்து தப்பிக்கணும்னா மனப்பூர்வமா பாடு. நீ பாடுறதுக்காக நம்பிக்கையோ முன்னெச்சரிக்கையோ முன்ஜாமீனோ எந்த உறுதியுமே உனக்கு தேவையில்லை. பகவான் நாமத்தை சொல்றதுக்கு என்ன கொள்ளையா பேதியா? சொல்ல வேண்டியதுதானே, சொன்னா போதும். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். இத முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதீர் ஆதீர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படிங்கிறத எவனால மனப்பூர்வமா நம்ப முடியுதோ அவனுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சாதாரண பூ மலர்ந்து உதிர்ற மாதிரி சாதாரண விஷயம். அந்த மலர் இறைவனுடைய பாதத்துக்கு போனாலும் சரி, இல்ல செடியிலிருந்து வாடி அப்படியே பவளமல்லி மாதிரி அதோட வேர்லயே விழுந்தாலும் சரி, அவன் துளசி பூ மாதிரி அதன் தொட்டிக்குள்ளேயே அதுவே விழுந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையும் பகவான் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமே பகவான் திருவடிக்கே போய் சேர்ந்துடும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.